ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சதீஷ்குமார். நீங்கள் பார்த்துக்கிறது சதீஷ் அண்ட் ஃபாரோ சேனலுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி மிக அருகாமையில் இருக்கிற மாரியூர் பூவேந்தியநாதர் சிவனாலயத்தில் இருக்குங்க. இந்த சிவனாலயத்தோட வெளிப்புற தோற்றத்தில் தான் நம்ம இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க இந்த கோயிலை பற்றி சிறப்புகள் மற்றும் விவரங்களை வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கோயிலோட வெளிப்புற தோற்றத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ரோட் சைட்லேருந்து இங்கே தாங்க வருது. ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த சைட்லேருந்து இப்படியே வந்தீங்கன்னா ரோட் சைடில் வந்து இதாங்க கோயில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகிற பாதைங்க. நம்ம கடலையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், பார்க்கலாம். வாங்க ஆலயத்துக்குள்ளே போகலாம். இந்த வழியாக போனீங்கனாலே 2 பில்லர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. இந்த பில்லர்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதுதான் பாதை. வாங்க இறங்கி போகலாம். உங்களுக்கு கோயிலை பார்க்கும் போதே தெரியும், ரொம்ப பழமையான ஆலயமாக தெரியுதா? எனக்குள்ளே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. இந்த கோயிலோட இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் என்ன போட்டிருக்குன்னா, ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தான நிர்வாகத்துக்கு பாத்தியப்பட்ட அப்படின்னு போட்டிருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியல, அதனால் நானே படித்து சொல்லிடுறேன். இந்த மாரியூர் சிவாலயம் வந்து 1000 ஆண்டுகள் பழமையை மிக்கதுங்க. வர்ண பகவானால் இத்தலம் ஈசன் நிறுவப்பட்ட வரலாறு உடையதுங்க. ராமாயணத்தில் மாயமாக வந்த மானை வதம் செய்து முக்தி அடைத்த புண்ணிய ஸ்தலம் போட்டிருக்கு. நினைத்த காரியம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும் அற்புத திருத்தலம். கடற்கரையில் அமைந்துள்ள புராதன பித்ருக்கடன் தீர்க்கும் பரிகாரத்தலங்க. நிறைய நிறைய விஷயங்களுக்கு உபயோகமான தலமா இருக்கு. இதோட வரலாறுகளை நம்ம வந்து நிற்கிறது. இப்போ ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறேன். இந்த மரத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதா? இது வந்து வில்வ மரம்ங்க. வில்வ மரம் வந்து பல நோய்களுக்கு வந்து இது மூலிகையாக பயன்படுது. நமக்கு வந்து சித்தாவை பற்றி தெரியாது, ஆனால் நீங்கள் சித்தாவை பற்றி தெரிஞ்சவர்கிட்ட கேட்டுக்குங்க. இந்த இலைகள் வந்து 3 இலைகளாக இருக்குங்க. எல்லா சிவன் ஆலயங்கள்லையும் இந்த வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த பார்த்தீங்களா, 3 இலைகளாக தான் இருக்கும். இதை வந்து 3 இலைகளை கிள்ளி இதை வச்சு சிவனுக்கு வந்து பிரதோஷத்துக்கும் மற்ற சிறப்பான நாட்களுக்கு வந்து இதை வச்சு தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த ஆலயத்தை வந்து வருண பகவானால வந்து பூஜிக்கப்பட்ட ஆலயம் என்ற ஒரு சிறப்பு இருக்குங்க. இது போக இலங்கேஸ்வரன் ராவணன் வந்து இந்த ஆலயத்தை வந்து பூஜை பண்ணியிருக்காருங்க. இது பல சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த மாரியூர் சிவன் கோயில் வந்து பூமிக்கு அடியில வந்து புதைக்கப்பட்ட ஆலயத்தை மீட்கப்பட்ட ஆலயம் சொல்றாங்க. அது என்னடா கோயில் நல்லா தானே இருக்கு, இப்பெல்லாம் பூமி அடியில புதைச்சிட்டு எப்படி மீட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாங்க அதோட புராண சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை வந்து 1000 ஆண்டுகள் பழமையானதுங்க. ஆமா, இது வந்து ரொம்ப பழமையான சிவனாலயம் தான். இப்படி ஒரு சிவனாலயம் இருக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. இங்க நிறைய சிவ தொண்டு செய்யறவங்க வந்து வருவாங்க. சிவனடியார்கள் நிறைய பேர் வருவாங்க. திருஉத்தரவசமங்கை, ராமநாதபுரம், அதுபோக இங்க மாரியூர் பூவேந்தியநாதர் பவளஞ்சர வள்ளியம்மன் சாமி ஆலயத்துக்கும் பூஜை பண்றதுக்கு எல்லாருமே வருவாங்க. இந்த சரௌண்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கோயிலை பற்றி தெரியும். இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த ஆலயத்தோட ஸ்தல வரலாறு பற்றி பார்த்தோம்னா, இந்த ஆலயத்தில் வந்து ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு வந்து இங்கே ஒரு ரிஷி வாழ்ந்ததாகவும், அவர் எப்பயுமே தவக்கோலத்திலேயே இருந்ததாகவும், அவர் வந்து இந்த ஆலயத்தில் ஒரு மரம் வந்து ஒரு ஸ்தல விருட்ச மரம் ஒன்று இருந்ததாகவும், அந்த மரத்தில் வந்து வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வந்து ஒரே ஒரு மாம்பழம் மட்டுமே காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வருடத்துக்கு ஒரு முறை காய்க்கிற அந்த ஒரு மாம்பழத்தை மட்டும் எடுத்து சாமிக்கு சிவனுக்கு வந்து நமக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு அதை வந்து பூஜிச்சு அவர் உயிர் வாழ்ந்து மற்ற நேரங்கள்ல எல்லாம் தவக்கோலத்திலே வந்து அவர் பூஜை பண்ணும்போது அந்த மாம்பழத்தை பறித்து அவர் பூஜை பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த கோயிலில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு வந்து அந்த மாம்பழத்தை தெரியாமல் இவர் இப்படி பூஜை பண்ணி சாப்பிட்றாரு அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க தவறுதலாக அந்த மாம்பழத்தை பறிச்சுட்டு போய் அவங்க வீட்டில் போய் வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளைய வந்து சாப்பிட்டதாகவும், அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கை கால் உடம்புலாம் முடியாமல் போனதாகவும், அதுக்கு பிறகு தான் வந்து ஆக இந்த மாம்பழத்தினால தான் நமக்கு பிரச்சனை வந்துருச்சுங்கிறத அதை உணர்ந்து வந்து அவங்க வந்து அதுக்கு பிறகு அந்த கோயிலில் வந்து அந்த சாமிகிட்ட வந்து, சாமி என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் இந்த பழத்தை பறிச்சுட்டு போயிட்டேன், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, நீங்கள் சாபம் விட்டீங்க அப்படின்னு அவர் சாபத்தை விட்டதை திரும்பி வாபஸ் வாங்க சொல்லி அவங்க கேட்டதாகவும், அவர் விட்ட சாபம் விட்டது தான், இதுக்கு சாப விமர்சனம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ரிஷி மாம்பழத்தை வச்சு சாபம் விட்டுறதுனால அந்த பொம்பளை வந்து என்ன பண்ணாங்கன்னா, எவ்வளோ மன்றாடி கேட்டியும் வந்து ரிஷி வந்து அந்த சாபத்துக்கு சாப விமோசனம் கொடுக்கல, கொடுத்த சாபம் கொடுத்ததாமான்னு சொல்லிட்டாங்க.
அதோட என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஊர்ல மண் மாறி பொழியட்டும் வந்து அவங்க ஒரு சாபம் கொடுத்தாங்க. மண் மாறிங்கிறது மண் மலைங்க. மண் மழை பெஞ்சு என்ன மண் மழை பெஞ்சு எப்படி இருக்கும், தண்ணி பெஞ்சுனால எவ்வளவு மழை பெஞ்சு வெள்ளமா வந்துடுது. மண் மழை பெஞ்சதுல வந்து என்ன ஆச்சுன்னா மண்ணாலேயே பெஞ்சு இந்த கோயிலே முன்கிற அளவுக்கு கோயிலை முழுசா மூழ்கி அடிச்சிருச்சுங்க. மண்ணுக்குள்ள இந்த கோயிலுக்கு புதையப்பட்ட இந்த ஆலயத்துல வந்து அதுக்கடுத்து காலப்போக்கில் வந்து அப்படியே இதை யாருமே கண்டுக்காம விட்டது பிறகு பாண்டிய மன்னர் மகாராஜா வந்து இந்த வழியா வந்து வேட்டைக்கு வரும்போது ஒரு ஓய்வு எடுக்கிறக்காண்டி இந்த இடத்துல வந்து படுத்து கிடந்ததாகவும், அதுக்கு பிறகு வந்து அவர் ஒரு அமைச்சர் மடியில் படுத்து கிடந்ததாகவும், அமைச்சர் வந்து கையை வச்சு சும்மா இருக்காம அந்த கையை வச்சு மண்ணை நோண்டிட்டு இருந்ததாகவும், அப்போ வந்து கோபுரத்தோட கலசம் வந்து கையில தட்டுப்பட்டுருக்கு. இவர் வந்து கோபுர கலசத்தை வந்து கையில தட்டுப்பட்ட அதே நேரத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜா கனவுல சிவபெருமான் கனவுல வந்து அவர் படுத்துக்கிறதுக்கிற இடத்துக்கு கீழேயே வந்து ஒரு ஆலயம் இருக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காரு. அவர் கனவு முழுமை பெறதுக்குள்ளேயே வந்து இந்த அமைச்சர் வந்து மன்னனை எழுப்பி மன்னாண்டவன மன்னர் வந்து அமைச்சர்கிட்ட எதுக்கே இப்போ வந்து இவ்வளவு இதா அப்படின்னா மன்னரே கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, இந்த பாத்தீங்கன்னா கோபுர கலசம் தெரியுது பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப மன்னரோட கனவுலையும் வந்து சிவபெருமான் காட்டினது என்ன காமிச்சாரு, இந்த இடத்துல கோயில் இருக்கிறதா காமிச்சாரு. ஸோ மண்ணுக்குள்ள புதஞ்ச கோயிலை நம்ம எப்படியாச்சும் வெளியே எடுத்து நம்ம வந்து பூஜை பண்ணிடணும், தரிசனம் பார்த்துடணும் அப்படின்னு மன்னர் முடிவு எடுக்கிறாரு. மண்ணை ஃபுல்லா அப்படியே தோண்டி எடுத்து கோயிலை வெளியில எடுக்கிறாங்க. வெளியில எடுக்கும்போது இந்த கோயிலை வந்து திறக்கிறது ரொம்ப சிரமமாயிடுது, கோயிலை திறக்க முடியல. அப்ப மறுபடி சிவபெருமான் வந்து மன்னனோட கனவுல வந்து சொல்றாரு, ராமேஸ்வரத்துல இருந்து திருச்செந்தூர் நோக்கி 4 சிவனடியார்கள் வந்து பாத யாத்திரை போறதாகவும், அவங்க பாக்குறதுக்கு அருவருக்கத்தக்க இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க காலில் வணங்கி அவங்களை கூப்பிடணும், அவங்க தான் வந்து இந்த கோயிலை திறந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கனவுல வந்த மாதிரியே வந்து இவர் தேடி போயிருக்காரு பாண்டிய மன்னர். அப்போ வந்து 4 சிவனடியார்கள் வந்திருக்காங்க அந்த வழியா. அவங்க இந்த மாதிரி கனவுல வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இங்க ஒரு சிவனாலயம் இருக்கு, மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு, நான் வந்து அதை தோண்டி எடுத்துட்டு அதை நீங்க தான் திறந்து வைக்கணும்னு சிவபெருமான் கனவுல சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்ன பிறகு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கதவை திறந்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆலயம் திறந்துட்டதாகவும், அத்தனை வருஷம் மண்ணுக்குள்ள இருந்த இந்த ஆலயத்துக்குள்ள சிவபெருமான் எப்படி இருந்திருக்காருன்னா பூமாலை விளக்கு எல்லாம் ஏற்றி நம்ம ரெகுலரா ஒரு கோயிலை பூஜை பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் அலங்காரத்தோடய இருந்திருக்காரு. அதை பார்த்த உடனேயே வந்து மன்னர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பூவேந்திய நாதா அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அது அன்னையிலேருந்து அந்த கோயிலுக்கு வந்து சாமி பேர் வந்து பூவேந்திய நாதர்னு மாறினதா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வேற பேர் வந்து அம்மன் சன்னதிக்கு போகும்போது அம்மன் சன்னதியிலே வந்து என்ன வேணும்னா ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பவள நிற மல்லி இதெல்லாம் போட்டு விளக்குலாம் வச்சு நல்லா ஜோடிச்சு வச்சிருந்து அதே மாதிரி தரிசனம் கொடுத்தவொன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆலயத்துல ஒரு பழைய போர்டு வச்சிருக்காங்க. இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற போர்டுங்க. அருள் தரும் ஸ்ரீ பவள நிற வள்ளி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ பூவேந்திநாதர் மகாசபை திருத்தலம் மாரியூருங்க. கோவில் மாரியூர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில். நீங்க வந்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ராமநாதபுரத்துக்கு வந்துருங்க. ராமநாதபுரத்துல இருந்து சாயல்குடி போற வழியில தூத்துக்குடி சாயல்குடி திருநெல்வேலி எல்லா ஊருமே போற வழியில சாயல்குடி அந்த இறங்கிட்டு இந்த ஊருக்கு நீங்க வந்துடலாங்க. ஆட்டோ பஸ் எல்லாமே வசதியே இருக்கு. இந்த போர்டை பாத்தீங்கன்னா இதுல வந்து சிவபெருமானோட 64 திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற வலை வீசும் படலம் வந்து இங்கதாங்க நடக்கும். இந்த கோயில்ல நடக்குங்க. மதுரையில வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் மீனாட்சி அம்மனோட சிறப்பு எல்லாம் நடக்கும் இல்லையா, அங்க வந்து இந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலம் நிறைய விசேஷங்கள் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து கடற்கரை பக்கத்துல இருக்கிறதுனால கடற்கரையினால வந்து வலை வீசிய திருப்படலம் ஒவ்வொரு வருடமும் வந்து சித்திரை மாசம் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி அதுக்கடுத்து இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் வந்துருக்கீங்க சித்திரை திருவிழா. அந்த டயத்துல வந்து சித்திரை மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து இங்க வலை வீசும் படலம் நடக்குங்க. வலை வீசும் படலத்துல வந்து நந்தி தேவர் வந்து இந்த சுறாமீனாக வந்த நந்தி தேவர் சாவு விமர்சனம் பெற்று மீன் வாகனமாக நந்திதேவர் காட்சியளிக்கும் இந்தியாவின் ஒரே ஸ்தலம் மாரியூர் போட்டு பார்த்தீங்களா. இதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து சித்திரை மாதம் வந்தீங்கன்னா பார்க்க பார்த்தீங்களா. இப்போ நான் எனக்கு வீடியோ எடுக்கிற டேட்டுக்கு அடுத்த நாளுங்க. நான் வந்து இன்னைக்கு ஜனவரி 1 எடுக்கிற இந்த வீடியோ. இது வந்து அடுத்த நாள் மார்கழி மாபெரும் 1008 திருவிளக்கு பூஜை போட்டு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி எல்லாமே நடத்துகிறாங்க. 2 நாட்கள் அன்னதானம் போட்டிருக்காங்க. இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஊருக்கு வரணும்னா நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த கோயிலில் வந்து வருஷம் சித்திரை மாதம் மீனாட்சி திருக்கல்யாணமும் அந்த வலைவீசு படலத்துக்கு அடுத்து மார்கழி மாதம் வந்து ஒவ்வொரு 1008 திருவிளக்கு பூஜை நடக்குங்க. இந்த 1008 திருவிளக்கு பூஜையோட அடுத்த நாள் வந்து பொது அன்னதானம் சிறப்பான இந்த கோயில் ஆலயத்தோட நந்தி பகவான் இது வந்து மாதம் 2 பிரதோஷமும் கம்பல்சரி நடக்கும்.
ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் இங்கே நடக்கும். இங்கே திருவத்தரோசம் அங்கே சிதம்பரம் நடராஜர் கோயில், மதுரை மீனாட்சி கோயில் மாதிரி இங்கேயும் பிரதோஷம் நடக்குது. தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இங்கே வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ரொம்ப தல வரலாறு என்னங்கிறத நம்ம சொல்றாரு. இந்த கோயிலோட தலைமை பொருட்களை கேட்கலாம். அவர் வந்து நம்ம கோயிலை பற்றியான விலாவரியா சொல்லுவார். வாங்க அவர்கிட்ட என்னன்னு கேட்போம். ராமநாதபுரம் மாவட்ட சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பவளவீரவள்ளி அம்பிகை சமேத பூவேந்திநாதர் ஆலயம் கோவில் மாரியூர் ஆலயத்தின் தலைமை குருக்கள் ஸ்ரீ போ ஆதீஸ்வரன் குருக்கள் ஆலயத்தின் வரலாறை பற்றி சொல்லவிருக்கிறேன். நமது ஆலயம் ராமாயண காலத்திற்கு தொடர்புடைய ஆலயம். இவ்வாலயத்தை வர்ண பகவான் ஆலிங்கனம் செய்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால் வர்ண பகவானுக்கு மார்கழி மாதம் வியாழக்கிழமை தோறும் மார்கழி மாதம் மூன்றாவது வியாழக்கிழமை தீர்த்தவாரி உற்சவம் மிக விமர்சையாகவும் 1008 திருவிளக்கு பூஜையும் மிக விமர்சையாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிவபெருமான் மீனவராக காட்சி தந்து பார்வதி தேவியை மனமுடித்த இடமாக இவ்வாலயம் கருதப்படுவதால் சிவபெருமானுக்கு சித்ரா பௌர்ணமி தோறும் வருடாந்திர திருவிழாவான வலைவீசி மீன் பிடிக்கும் படலமான நிகழ்வானது தத்ரூபமாக நடைபெறும். அவ்விழாவானது சித்ரா பௌர்ணமி என்று மிக விமர்சையாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து நமது ஆலயத்தில் மாரீசனுக்கு மோட்சம் கிடைத்தது. அதனால் இவ்வாலயம் மாரியூர் என்றும், வர்ண பகவான் ஆலிங்கனம் செய்ததால் இவ்வாலயம் வர்ண பகவானால் மாரியூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் திருமண தடை, புத்திரதோஷம் போன்ற பரிகார பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது. இவ்வாலயத்தில் பூவேந்திநாதரை வேண்டி நிறைய பக்தர்கள் மாலை போடவும் காப்பு கட்டவும் இங்குள்ள கடற்கரையில் குளித்து பூவேந்திநாதரை வழிபாடு செய்து எல்லாம் உள்ள இறைவன் இறைவியின் அருளை பெற்று செல்கிறார்கள். ஆகையால் இவ்வாலயம் மிகவும் ஒரு பழமையான ஆலயம். இவ்வாலயத்தில் ஸ்தல விருட்சம் முன்னை மரம். இந்த முன்னை மரமானது இவ்வாலயத்தில் ஸ்தல விருட்சமாக கருதப்படுகிறது. இவ்வாலயத்தில் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயமாகவும், இவ்வாலயத்தில் மோட்ச தீபம் எந்த நாட்களிலும் இவ்வாலயத்தில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுவது பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதாக கருதப்படுகிறது. ஆகையால் இவ்வாலயத்தில் அமாவாசை தோறும் சிறப்பு வழிபாடு ஸ்தல விருட்ச ஹோமம் நடைபெறும். ஆகையால் பக்தர்கள் தவறாது இவ்வாலயத்திற்கு வழிபாடு செய்து இறைவனின் அருளை பெற்று வையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறப்பு வாய்ந்த இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த கோயிலோட வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்கு, கன்னிமூல கணபதி அப்படின்னு. வாங்க அந்த சிலையை பார்க்கலாம். கன்னிமூல கணபதி விநாயகர் பெருமான். இந்த சிலையில வந்து கையை வச்சு லேசா தட்டினா கூட நம்ம ஒரு பித்தளை குடத்துல தட்ட மாதிரி கணீர்னு சவுண்ட் வருங்க. இது வந்து கருங்கல்ல செய்யப்பட்ட சிலை தாங்க. ஆனா வந்து இதுல செய்யற சவுண்டு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்பயும் வந்து ஆலயம் திறந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை நான் சின்ன பிள்ளைலாம் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ பெரிய ஆளா போனதுலேருந்து உள்ள கருவறைக்குள்ள போறதில்லை. இப்போ யாராச்சும் அர்ச்சகர் இருந்தால் அவங்கள நம்ம செக் பண்ண சொல்லி கேட்கலாம். யாரும் இல்லை, கதவு பூட்டி இருக்கு. நீங்கள் வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிடும்போது எல்லாம் கேட்டு பாருங்க. இந்த கோயிலில் பிரதான சந்நிதிகள் நிறையா இருக்குங்க. இது வந்து தட்சணாமூர்த்தி. குருபெயர்ச்சி ஒவ்வொரு தடவையும் குருபெயர்ச்சி நடக்கும்போது வந்து இங்கே வந்து சிறப்பான பூஜைகள், குரு பயிற்சி நடக்கிறப்ப எந்நேரம் நடந்தாலும் 2 மணிக்கு நடந்தாலும் இங்கே விசேஷம் நடக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வலை வீசும் படலம் நடக்கும்னு, மீனவர்களை வச்சு வலை வீசும் படலம் அந்த கடலில் நடக்குங்க. அதுக்கு வந்து இந்த மீனை வச்சு தான் நடத்துவாங்க வருஷத்துக்கு தடவை. இங்கே உற்சவர் சாமி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாமி வந்து இந்த பல்லக்கில் வச்சு கூட்டு போவாங்க. நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதாங்க முன்னை மரம் சொல்லுவாங்க. 1000 வருட பழமையானதுங்க இந்த மரம். இந்த மரத்தில் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்குங்க. அந்த முன்னை மரத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்கணும்னா, இந்த மரம் வந்து 1000 வருட பழமையானது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம பிதுர்கடன் பித்ரு தோஷங்கள் எல்லாம் போக்குறதுக்கு வந்து இந்த மரத்தை தொட்டு வணங்கினாலே நமக்கு வந்து
நமக்கு எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியான சிறப்பு வந்து தொல்காப்பியத்தில் வெச்சித்திணை துறைகளில் ஒன்று உண்ண நிலைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஓடா உடல் வேந்து அடுக்கிய உண்ண நிலையும், இது புறநானூறுல சொல்லியிருக்குங்க. இதோட பொருள் வந்து பின்வாங்காது போரிடும் வேந்தன் வெற்றியை சார்ந்த வகையில் உண்ண மரத்தில் முன்னை நிமித்து கொள்ளும் உண்ண நிலை மரத்தை பார்த்தனர். இந்த மரத்தோட சிறப்பை பற்றி புறநானூறுல சொல்லியிருக்கிறதுங்க. பார்த்துக்கோங்க மரம் எப்படி இருக்குங்க. இந்த ஆலயத்துல நிறைய உபதெய்வங்கள் இருக்காங்க. ஐயப்பன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, சூரியன் இருக்காரு, அப்படியே நிறைய கோயில பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயத்துல முக்கியமான ஒரு பைரவர் இருக்காருங்க. எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிக்கலாம். அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஞ்சநேயர் இருக்காரு, அவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு இங்க பவள நிற ஆலயம் தரிசனம் பண்ணாங்க. இதுதான் கோயில். ஆலயம் சாத்தி இருக்கு உள்ளக்க. அதனால வந்து இப்ப நம்ம ஏற்கனவே தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப வீடியோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க, இதோட பின்புறமும் நல்ல பெரிதானதுதான். நாங்க செக் பண்ணி பார்க்கணும். இது பவள நிறவல்லியம்மன் கோயில உள்ளக ஆலயத்தை சுற்றி வர பகுதிங்க. உள் மூல பிரகாரம் பார்த்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நல்லா ஒரு அமைதியா இருக்கு. கோயிலில் வந்து நாளைக்கு திருவிழா வச்சிருக்கறதுனால மார்கழி 1008 திருவிளக்கு பூஜை வச்சிருக்கிறதுனால வந்து இன்னைக்கு ரொம்ப சவுண்டா ரொம்ப பாட்டா இருக்கு. மற்ற நேரங்களில் ரொம்ப அமைதியா ரொம்ப காமா இருக்கும். இதாங்க மாரியூர் கடற்கரை பீச். இதுதான். இங்கதான் வந்து வலை வீசும் படலம் நடக்கும். இங்க வச்சுதான் நடக்கும். எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் கடற்கரை. வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்க வந்து திருச்செந்தூர், பழனி, முருகன் கோயிலுக்கு, சபரிமலைக்கு மாலை போடுறவங்க எல்லாம் வந்து இங்க வந்து புனித நீராடிட்டு இங்க உள்ள சிவன் கோயில்ல தாங்க மாலை போடுவாங்க. மாலை போட்டு போடுறது இங்க ரொம்ப ஸ்பெஷலான ஸ்தலம். அது குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, கடல் அலை பெருசா இல்லாம, எங்கேயுமே பாறை இல்லாம நல்லா சேஃபா குளிக்கக்கூடிய ஒரு கடற்கரைங்க. பக்கத்துல இருக்கிற மற்ற எந்த ஊர் கடற்கரைக்கு போனீங்கன்னாலும் ரொம்ப பாறைகளா இருக்கும், இல்லாட்டி இடைஞ்சலா இருக்கும், பள்ளமா இருக்கும். நமக்கு நீச்சல் தெரியலனாலும் இங்க தைரியமா குளிக்கலாம். பெருசா அவ்வளவா வந்து அலை வராது. தாராளமா குளிக்கலாம். சிவனாலயத்தை பற்றியான விவரங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, வந்து பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸுங்க. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு போவீங்க. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். உங்களோட ராமேஸ்வரம் சேதுக்கரைக்கு அடுத்தபடியாக நம்ம மாரியேஸ்வரன் கோயில்லையும் பித்திருக்கடன்களுக்கான இது எல்லாமே கொடுப்பாங்க. இங்கேயே வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாம். வந்து சாமி கும்பிட்டு போங்க. எல்லோரும் நல்லா இருங்க. ஓகே வியூவர்ஸ், ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி காய்ஸ் ஃபைனலாக கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம வந்த வண்டி தான் இங்கே தான் நிற்கிது. நம்ம ஒரு பைக்கில் வந்துருக்கோம். இங்கே நம்ம பைக் காணோம். இந்த நிற்கிது நம்ம பைக்கு பல்சரு. ஓகே, கிளம்புவோம். பாய். முடி மீது தீபமாய், மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன்.